ஜென்ரலி இப்ப பாத்தீங்கன்னா, கமல் சார் படத்துல தான் கிஸ்ஸிங் சீன் இருக்கும். பல்லு இருக்கிறவன் பக்கவாடா திங்கணும், அவ்வளோதான். அவருக்கு லக் இருக்குது, அவங்க நடிகைகளும் அவருக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க. கமல் சாரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதாவது கமல் சாரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா உடனே நீங்கள் தப்பான டேக்லைனோட யூஸ் பண்ணிடக்கூடாது. சினிமா மோகம் இருக்கிறவங்க ரசிப்பாங்க, ஆனால் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டால் முடியாது. நீங்கள் மக்கள்கிட்ட எவ்வளோ காமாக அவன் காலில் விழுந்து பேசணும், அதுதான் அரசியல்வாதி. ஓகே, உங்க ஃபேவரட் ஹீரோ, ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோ யாரு? தலை. இப்போ நீங்க குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆயிருக்கு, படம் பாத்தீங்களா? மேடம் படம் ரொம்ப கொடுமையாக இருக்குது மேடம், படம் ரொம்ப மொக்கையாக இருக்குது மேடம். நாங்கள் சரி பரவாயில்ல, த்ரிஷா அழகாக இருக்காங்க, போய் பார்த்துட்டு வருவோம். எந்த யூடியூப் இருந்தாலும் நான் இருக்கேன், எந்த டிவி திறந்தாலும் நான் இருக்கேன். இன்னைக்கு நான் செத்து போனாலும் அப்படிதான் வந்து ஆத்மா சாந்தி அடையலன்னு யாரும் எனக்கு படையல் போட வேண்டியது இல்லை. குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆயிருக்கு, படம் பாத்தீங்களா? பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா எனக்கு இவர் தலை ரொம்ப பிடிக்கும், அதனால பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். பட் படம் நல்லா இல்லைன்னு வேற கமெண்ட்ஸ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் தான் விட்டேன். வாட் அ ஹேண்ட்ஸம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன் அவரோட இதுக்காக. மேடம் படம் ரொம்ப கொடுமையாக இருக்குது மேடம், படம் ரொம்ப மொக்கையாக இருக்குது மேடம். நாங்கள் சரி பரவாயில்ல, த்ரிஷா அழகாக இருக்காங்க, போய் பார்த்துட்டு வருவோம், நம்ம ஆள் இருக்காரு அப்படின்னு ஆசை இருக்கு. நடக்குமான்னு தெரியல. நான் தனியாலாம் அப்படி போக மாட்டேன், போகவும் முடியாது. ஸோ டாக்டர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. மூவி ரிவ்யூஸ் எல்லாம் வந்து அந்த டைம்ல பண்ணிட்டு இருந்த ஷோ, நான் உங்களை மாதிரி ஆங்கரா இருக்கும்போது நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நமக்கு இந்த ஷோ கூட்டு போவாங்க, அதெல்லாம் நம்ம படம் பார்ப்போம், எழுதுவோம். இப்போ அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. விண்ணை தாண்டி வருவாயா மாதிரி ஒரு படம் வேணும்னு நான் கேட்குறேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு படம் வேணும், எங்க கிடைக்கும்? மைனா மாதிரி ஒரு படம் வேணும், எனக்கு கிடைக்கல. டம்மு டும்முன்னு அடித்தடி அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் மாதிரி ஒரு ஃபேமிலி படம் வேணும், மறுமலர்ச்சி மாதிரி ஒரு படம் வேணும். இதெல்லாம் வந்து என்னோட டேஸ்டா இருக்கு. மொழி எவ்வளோ அழகான இந்த மாதிரி படங்கள், துள்ளாத மனமும் துள்ளும், இந்த மாதிரி படங்களை நான் எதிர்பார்த்துட்டு நான் போகும்போது அங்கே எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு தியேட்டருக்கு போனால் பாப்கார்ன் கூட டேஸ்டா இல்லை, சீரியஸா சொல்றேன். ஏன்னா ஏன் தியேட்டருக்கு போறோம், 3 மணி நேரம் உட்காந்து காசு கொடுத்து தூங்கிட்டு வரலாமாங்கிற அளவுக்கு ரொம்ப இருக்கு. எடுக்கிறவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும்பாங்க. நீங்க எடுக்கிறீங்க, ப்ரொடியூசர் எவ்வளோ லாஸ் ஆகுறாரு, எவ்வளோ பேருக்கு நம்ம என்னென்னமோ பண்றோம், இதனால எவ்வளோ பேர் வாழறாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் நல்லதா எடுக்கலாமேங்கிற ஒரு நெகட்டிவ் மைண்ட் எனக்கு நிறைய. ஏன்னா நான் எதிர்பார்க்கறது ஒன்று இருக்குல்ல, நல்லதல்ல, தேவைக்கு எடுங்க. இப்ப எனக்கு ரொமான்ஸ் பிடிக்கும் அல்லது எனக்கு ஒரு ஃபேமிலி பிடிக்குங்கிறதுக்காக உங்களுக்கு அது பிடிக்கணும்ல. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஓரியன்ட் ஒரு படம் பிடிக்கும்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக எடுக்கலாமே. எங்க இன்னைக்கும் நான் வந்து காதல் தேசம் தானே அந்த பாட்டு தாங்க இன்னைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக வைக்கிறேன். அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு சாங், இதை தான் வைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு, இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாதா? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள லவ் இல்லையா? ஏன் எழுத மாட்டேங்கிறாங்க? ஏன் வந்து அதெல்லாம் ரிலீஸ் ஆகலை? ஸோ அதெல்லாம் வருத்தங்கள். ஏன்னா இது மற்ற டைரக்டர்ஸ் பெரிய பிடுங்கி வந்து இதை சொல்றான்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியும்ல. அதனால நான் வந்து யோசிக்கிறேன், ஏட்டடி பண்ணியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி சொல்லி அட்லீஸ்ட் 4 புக்கு படிச்சா கூட அதுல இருக்கிற கதையாவது அதை படமா பண்ணலாம். அதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆட்களுக்கு படிக்கிற பழக்கமே கிடையாது. படிக்கிற பழக்கம் மலையேறிடுச்சு, ரொம்ப காலம் ஆயிடுச்சு இல்லையா? எழுதுற பழக்கம் சுத்தமாவே இல்லை. நீங்க பேனாவே எப்படி பிடிக்கிறதுன்னு யோசிக்கிற ஸ்டேஜுக்கு நம்மள வந்து ரோபோ ஆயிட்டோம். கமல் சார் படத்துல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துச்சுன்னா நடிப்பீங்களா? எந்த படத்துல வந்தாலும் நடிப்பேன், இன்னாருன்னுலாம் கிடையாது. ஜென்ரலி இப்ப பாத்தீங்கன்னா கமல் சார் படத்துலதான் கதை வந்து வேற லெவல்ல இருக்கும், சொல்லவே வேணாம், எல்லா விஷயமும் இருக்கும். ஆனாலும் கண்டிப்பா எல்லா படத்துலயும் ஒரு கிஸ்ஸிங் சீன் இருக்கும். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? உங்க ஒப்பீனியன் என்ன? மொத்த மனித மனங்களோடு ஒத்து போனது தானே. எப்படி எல்லாமே தேவையோ அது மொத்தம் வேணும். அதுல எல்லாம் நான் வந்து அப்படியெல்லாம் இதெல்லாம் தப்புன்னுலாம் சொல்லவே மாட்டேன். பல்லு இருக்கிறவன் பக்கவாடா திங்கணும், அவ்வளோதான். அவருக்கு லக் இருக்குது, அவங்க நடிகைகளும் அவருக்கு கொடுக்க தயாரா இருக்காங்க. மொத்தம் வந்து ஒன்றும் மிகப்பெரிய தவறான செயலெல்லாம் கிடையாது. அது எல்லாரும் கொடுத்துக்கலாம், யார் வேணாலும் வாங்கிக்கலாம், அதுலெல்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். அந்த கதைக்கு தேவையான நிச்சயமா வாங்கிக்கலாம், கொடுத்துக்கலாம், இருக்கலாம். அது கமல் சார் தான் கொடுக்கணும்னு இல்லை, அஜித் சார் கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம். ஆனால் நாங்கள் அந்த தேவையாக இருந்தால் கொடுங்கன்னு தான் சொல்லுவோம். சில பேர் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு. அது எப்படின்னா இந்த ஃபேமிலி ஓரியன்டாக வந்து
நடிகையாகவோ நடிகனாக வரும்போது அவங்க ஃபேமிலி ஒரு ப்ரெஷர் இருக்கும், நீ இப்படியெல்லாம் நடிக்கக்கூடாதுன்னு. அந்த டைரக்டர் படம் எடுத்தா கிஸ் சீன் வைக்க மாட்டாரு, அந்த ஹீரோ படமா நடிச்சா கிஸ் சீன் பண்ண மாட்டாரு. அப்படிப்பட்ட குடும்பத்துல வரக்கூடிய ஒரு பொண்ணு ஹீரோயினா நடிக்கும் போது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் நடிகையா ஒரு தெரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது, ஒரு படம் தானே அப்படின்னு யோசிக்கணும். ஓகே, உங்க ஃபேவரட் ஹீரோ, ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோ யாரு? தல. இப்போ எப்போதுமே வா இல்ல எப்போதுமேனா நான் இப்போ அதாவது ஒரு 20 வருஷமானு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து பழைய நடிகர்கள்லாம் பிடிக்கும், சிவாஜி சார் பிடிக்கும், அந்த மாதிரி பிடிக்கும். விஜய் படங்கள் பார்க்க மாட்டீங்களா? அப்படி எனக்கு அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனது படம் பிடிக்கும். துல்லாத மனம் நான் சொன்னேனே, ரொம்ப நல்ல படம், ரொம்ப அழகான படம். அந்த டைம்ல வந்து விஜயும் சிம்ரன் மேடமும் இருக்கிற ஒரு பின்னாடி அவங்க கண்ணு தெரியாத இந்த இடத்துல அவங்களோட பிரா அந்த இன்னர் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் பயங்கர ஃபேமஸ், எல்லா இடத்துலையும் வித்துட்டு இருந்தாங்க. என் வீட்டில் ஒட்டி வச்சிருந்தேன். ஓ, அந்த ஃபோட்டோ மேபி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த ஃபோட்டோ ஏன்னா நான் அவ்வளோதான் சின்ன குழந்தை, 6th 5th அந்த டைம்ல அந்த ஃபோட்டோ இன்னைக்கும், அதாவது அன்னைக்கு அந்த நான் இருந்த வாடகை வீட்டில் ஒட்டி வச்ச காலங்கள். விஜயெல்லாம் பிடிக்கும், விஜய் சாரை நேரில் பார்த்துருக்கேன். அதனால வந்து பிடிக்காதுன்னு யாரையும் கிடையாது, எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். தனுஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சமீபலாம் அவரோட படங்கள். அதனால பிடிக்காதவங்க யாரும் கிடையாது. ஆஹா அப்படின்னு அப்படியே அது அஜித் சார் வந்து நடிகனாங்கிறதுனால மட்டும் இல்லை, அவரோட அந்த போல்டு, அவரோட மைண்ட் தாட்டு, அவரோட அச்சீவ்மெண்ட், அவரோட ஹார்ட் ஒர்க், அதனால பிடிக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அதுக்கப்புறம் தான் அவர் நடிகராகவும் இருக்கிறாரே, அழகாவும் இருக்காரு. அதுதான். ஸோ விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கட்சி நீங்க கூட ஆரம்பிக்கலாம், நானும் ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிக்கல, யாருக்கும் தடை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தலையெழுத்து இருந்தால் அவர் நாளை முதல்வராகவும் ஆகலாம். அதுலலாம் நான் வந்து எந்த நெகட்டிவும் சொல்றதுக்கு இல்லை. ஆல் தி பெஸ்ட். நான் அது நெகட்டிவ் தாட்டோட யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். 18 வயசு ஆயிடுச்சுன்னா தெம்பு இருக்கு, பணம் இருக்கு, திராணி இருக்குன்னா யார் வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் நிற்கலாம். ஜெயிக்கணும். நம்ம வந்து ஏன்னா நான் கமல் சாரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதாவது கமல் சாரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா உடனே நீங்கள் தப்பான டேக்லைனோட யூஸ் பண்ணிடக்கூடாது. அவருடைய கட்சியோட, ஏன்னா நான் மக்கள் நீதி மையத்தில் போய் ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 மாதம் எனக்கு ஒருவேளை வேற மாற்று கட்சிகள் நல்லதாக பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் போகிற இடத்துல எல்லாமே தமிழ்நாடு மொத்தம் அப்படி கூட்டம். அவரோட கூட்டத்தை பார்த்தா நாளைக்கு அவர் தான் முதல்வர் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு 20% தான் ஓட்டாக மாறுச்சு. அதாவது 100 பேர்ல 20 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. அப்போ நடிகர்களை நம்பி எம்ஜிஆர் காலத்துல இருந்து நம்ம இருக்கிறோம். ஜெயலலிதா அம்மா வந்து மிகப்பெரிய நடிகையா இருந்திருக்காங்க. இது வந்து அங்க இருந்தா மக்கள், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலைவர்களை எப்பவுமே சினிமால இருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கவங்க. கலைஞருக்கும் சினிமாவோடு தொடர்புடையவர் தான். அதனால அதுல எல்லாம் வந்து சினிமால இருந்து வரக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எதுல இருந்து வந்தாலும் சினிமா மோகம் இருக்கிறவங்க ரசிப்பாங்க, ஆனா ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டா முடியாது. ரெண்டாவது, சினிமா வேற. இப்ப சுரேஷ் கோபி மலையாளத்துல இருக்காரு இல்லையா, சூப்பர் ஆக்டர், ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். அவரோட ஒவ்வொரு போல்டான சீன்ஸும் பார்த்தோன்னா அவர் எம்பியா நிக்கிறேன், அப்பா கண்டிப்பா அவர் தான் ஜெயிக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா அவருடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது ஒரு தப்பான ஆளை நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோமோ, தப்பான ஆள் இந்த சொசைட்டி செலக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா அவர் வந்து நாடாளுமன்றத்துல பேசுறத பார்க்கும்போது அவ்வளோ அசிங்கமா இருக்குது, மீடியா பீப்புள்கிட்ட பேசும்போது அவ்வளோ அசிங்கமா இருக்குது. அவர் என்னன்னா, நான் ஒரு ஹீரோ அப்படிங்கிற அந்த துணியில அவர் பேசுறாரோ அப்படிங்கிறது மட்டும் அது வந்து இங்க எடுபடாது. நீங்க மக்கள்கிட்ட எவ்வளோ காமா அவன் காலில் விழுந்து பேசணும், அதான் அரசியல்வாதி. நான் ஒரு ஹீரோ, நான் எப்படி போய் பேசுவேன், மக்கள்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி பேச தெரியும் உங்களுக்கு? இது ஸ்கிரிப்ட் லைஃப். சினிமா துறைங்கிறது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் லைஃப். சுயமா யோசிக்கவே முடியாது. சார் இந்த டைலாக் சூப்பரா இருக்கு சார், நான் பண்ணட்டுமா, நான் பேசட்டுமான்னு கேட்டா எந்த டைரக்டர் எஸ்பான்னு சொல்லவே மாட்டாங்க. தெரியாம வந்து அது சூப்பரா ஹிட் ஆகி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நான் வேண்டான்னு எடிட் பண்ணலாம்னு நினைச்சேன், அப்படியே விட்டுட்டேன், அது ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகள் நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்படி வேணா சான்சஸ் இருக்குமே ஒழிய ஸ்கிரிப்டட் லைஃபுக்கும் நான் ஸ்கிரிப்டட் லைஃபுக்கும் நிறைய வித்தியாசங்கள். அரசியல் வந்து நீங்க உங்க கண்ணு வாயில தண்ணி வந்துச்சுன்னா அது துடைக்கணும். எனக்குள்ள ஒரு ஈகோ இருக்கு, அதை எப்படி துடைக்க விடும்? நடிகனா நான் வந்து வேஷம் போட்டுட்டு இருந்தேன், அந்த வேஷத்தை நீங்க உடைக்கிறீங்க அப்படின்னா. எம்ஜிஆர் வந்து ஒரு சூப்பர் ஃபேண்டாஸ்டிக், எப்படி வந்து உலகமே அவர் ஒரு நல்ல நடிகனா ஏத்துக்குதோ அதே மாதிரி நல்ல அரசியல்வாதி, மிகச்சிறந்த. அவரையே இங்க ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாங்கல்ல. எம்ஜிஆர் காலத்துல எங்க அப்பா சொல்லியிருக்காரு, எவ்வளவு தூரம் உண்மையான்னு தெரியாது, நான் அப்போ நான் இல்லை,
அவர் வாழ்ந்த அந்த 5 வருஷங்கள்ல பெருசா ஊழல் கிடையாது, பெருசா வந்து எந்த விதமான விலை உயர்வும் கிடையாதுன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது யாரோ எங்கேயோ கேட்ட ஒரு ஞாபகம். பருப்பு விலை கூட அவர் ஏறினதுல இருந்து இறங்குற வரைக்கும் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அப்படியே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவரவே நீங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. அவரையும் தோற்கடிக்கப்பட்டது தானே நம்மளுடைய தமிழ்நாடு. அதனால விஜய் வரதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷமா அவர் கை தட்டி வரவேற்கிறேன். அதே சமயத்துல மக்களோடு இணைந்து மக்களுக்காக அவர் செய்யறாரு, உண்மையா செய்யறாரு. நானே அவருக்கு பின்னாடி நிப்பேன், சார் நாங்க இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அது நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஸோ உங்களுடைய போல்ட்னஸும் அந்த ப்ராட் மைண்டை பார்க்கும்போது நீங்க அரசியலுக்கு வருவீங்களோ ஃபியூச்சர்ல அப்படின்னு எங்களுக்கு யோசிக்க தோணுது. அதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா? நான் ரொம்ப காலமா அரசியல்ல தாங்க இருக்கேன். என்னைக்கு நான் பக்கத்து வீட்டை எட்டி பார்க்க ஆரம்பிச்சுன்னா அன்னையிலேருந்து அரசியல்ல தான் இருக்கேன். எனக்கு அரசியல் ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு பெரிய பொலிட்டீஷியன் இருக்கக்கூடிய நாலேஜ் இருக்கான்னு கேட்டால் எனக்கு கிடையாது. ஆனால் ஆசைகள்லாம் இருக்கு. நாளைக்கு நீ வந்து ஒரு வட்ட செயலாளராக வருவியா அல்லது ஒரு கவுன்சிலராக வருவியா அப்படின்னா இல்லை, அதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் நிச்சயமா என்னை ஏற்றுக்க மாட்டாங்க. வேணா ஏதாவது கட்சிகளில் மேடைகளில் பேசுறதுக்கு கூப்பிடலாம், அதுக்கும் நான் பெருசாக போகிறதில்ல. அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அரசியல் நிறைய பதிவுகள் போடுவேன். எந்த கட்சியாக இருந்தாலும் அதை சரியில்லைன்னா எதிர்த்து பேசுவேன், ஆதரவு தெரிவித்து போடுவேன். அதனால நான் எந்த கொள்கையோடு உடன்பட்டவள் அப்படிங்கிறது மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும். அதனால இதுதான் இல்லை, அரசியல் ஆர்வம் இருக்கு. அப்போ எந்த பார்ட்டிக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கு? உங்களுடைய வியூஸ்ல எது கரெக்டா இருக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து கலைஞர் தான் என்னுடைய கலைஞன். அவர் தான். அவர் செத்துட்டாலும் அவருடைய புகைப்படங்கள் இருந்தால நான் வந்து திராவிட கொள்கை தான். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறினதில்லை. நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு அதுதான். பொதுவாக எந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் எப்போவுமே திராவிட கொள்கையோடு கலைஞரால் நான் வந்து இன்னைக்கு தமிழ் பேசுகிறேன், கலைஞரால் நான் இன்னைக்கு தமிழ்நாட்டை வாழ்கிறதுனால கலைஞர் தான் எனக்கு எல்லாமே. நான் ஜெயலலிதா அம்மாவை சந்திச்சிருக்கேன், அவங்களோட சேனலில் நான் வேலை பார்த்துருக்கேன். அவங்கள பிடிக்காதுன்னு இல்லை, உலகத்திலே ஒரே ஒரு உயர்ந்த பெண்மணியா நான் பார்க்கறது, எங்க அம்மாவை விட உயரமா நான் பார்க்கறது அம்மையா ஜெயலலிதா அவர்கள் தான். ஆனா ஏதோ ஒரு கொள்கை எனக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, என்னை மாத்திருக்காரு. அந்த வகையில கலைஞருக்கு நான் எப்போதும் நன்றி கடனோடு இருப்பேன். அதனால திராவிட கொள்கை சார்ந்த திமுக தான். அதுல வந்து எந்த விதத்துலயும் மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இன்னைக்கு நிறைய கட்சிகள்ல இருந்து என்ன கூப்பிடுவாங்க, ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த கொள்கைகள் எல்லாம் சில நேரங்கள் நமக்கு உடன்பாடு இல்லை. அதனால ஒருவேளை ஃபியூச்சர்ல ஆனா நீங்க பாலிட்டிஷியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு கிடையாது, நடக்கலாம். நான் இப்பவும் பொலிட்டீஷியன் தான். ஓகே. அதனால நான் அவரை விட பயங்கரமா நான் திமுகக்காக பேசக்கூடிய ஆளு. அதனால இதுதான் அப்படின்னு இல்லை. அரசியல்வாதி ஆவேனா தெரியாது, நடிகை ஆவியா அன்னைக்கு கேட்டிருந்தா இல்லை அது மாதிரி ஆகலாம். ஆனா அதுக்காக நான் எந்த முயற்சி இது வரைக்கும் எடுக்கல. ஆழ் மனசுல அரசியல் பிடிக்கும், ஆனா அரசியல்வாதி ஆகணுங்கிற ஆசை இல்லை. ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன மேம் உங்களுக்கு? இப்போல இருந்து சில வருஷங்களுக்கு அப்புறமா உங்களை வந்து நீங்க எங்க பாக்குறீங்க? அப்படியெல்லாம் இல்லை, என்னோட ஆசைகள்லாம் முடிஞ்சிச்சு, என்னோட கனவுகள் முடிஞ்சது. நான் 35 இயர்ஸ்ல இவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன், சம்பாரிச்சிட்டேன். 35 இயர்ஸ்ல என்னோட இதெல்லாம் முடிக்கணும்னு நினைச்சேன், முடிச்சிட்டேன். வீடு வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன். கார் வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன். கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணியாச்சு. குழந்தை பிறக்கணும்னு நினைச்சேன், பிறந்தாச்சு. ஸோ ஐ எம் ஃபுல்ஃபில். ஸோ எனக்கு லைஃப்ல இனி என்னவா ஆகணும், இனி வரது எல்லாமே போனஸ், எவ்ரிதிங் போனஸ். எவ்வளவு பாசிட்டிவான ஒரு தாட் இல்லை இது? இல்லை, எனக்கு அது போதும்னு தோணுச்சு. ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்து ஒரு புது ட்ரெஸ் கிடைக்காதான்னு ஏங்கின ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு எனக்கு ஒரு வீடு ஃபுல்லா புது ட்ரெஸ்ஸா இருக்கு. இன்னைக்கு நான் கட்டிட்டு வந்தது புது சாரி, இது நாளைக்கு நான் கட்டுவேனான்னு எனக்கு தெரியாது, இது எப்படி தூக்கி யாருக்கா கொடுக்கலாம், அந்த மாதிரி நான் இன்னைக்கு வளர்ந்துட்டேன். அப்ப என்னன்னா, எங்கிருந்து நம்ம எங்க வந்தோம், எது வரைக்கும் போகணும்னு இருக்கு இல்லையா? அந்த எது வரைக்கும்ங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. நான் இங்கதான் முடிவு பண்ணேன். 35 வயசுல நான் வேலையை என்னோட போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அந்த 35 வயசுக்கு நான் போதும்னு என் கையில ஒரு 1 கோடி ரூபா இருந்ததுன்னா எனக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைச்சேன். என் பொண்ணோட கல்யாணத்துக்கு, என் பொண்ணோட படிப்புக்கு, என்னோட என்ன வேணுமோ அதெல்லாம் நான் அதுக்குள்ள முடிக்கணும்னு நினைச்சேன். அஃப்கோர்ஸ் நான் 35ல எல்லாம் முடிச்சு 36ல ஐ எம் செட்டில்டு. ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நீங்க எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்தா எக்ஸ்ட்ரா போனஸ், அதை வச்சு நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணுவேன். 1 பவுன் நகை எக்ஸ்ட்ரா வாங்குறேன்னா அதை நான் சந்தோஷமா பார்ப்பேன். அதனால கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நானும் வாங்கிக்கிட்டே இருக்கேன். ஐ எம் ஹாப்பி, ஃபுல்ஃபில். இன்னைக்கு நான் செத்து போனாலும் அப்படிதான் வந்து ஆத்மா சாந்தி அடையலன்னு யாரும் எனக்கு படையல் போட வேண்டியது இல்லை. அந்த சாந்தியாவே நான் போறேன். ஃபியூச்சர்ல டைரக்ஷன் பண்ற ஐடியா இருக்கா?
என் ஃபியூச்சர்ல ரொம்ப நாளாவே இருக்கு ஆசை, எப்ப நடக்கும்னு தெரியாது. நடக்கலாம், நடக்காமே இருக்கலாம். ஓ பரவாயில்ல, மல்டி டேலண்டட் தான் அப்ப நீங்க. தெரியாது, எல்லாம் கத்துக்கிறது தானே. உங்களுக்கு எந்த டைரக்டர் படத்துல நடிக்கணும்னு ஒரு ஆசை, உங்க கனவு? அப்படி யாரும் கனவு ஆசையெல்லாம் இல்லை. இது வரைக்கும் அப்படி ஒரு ஓ வாவ் அப்படிலாம் ஃபீல் ஆனதே இல்லை. எல்லாரையும் பிடிக்கும். அந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் நான் கொஞ்சம் எப்பவுமே விரும்ப மாட்டேன். ஹிட்டே ஆகட்டியும் பரவாயில்ல, கண்டென்ட் பேஸ்டு எனக்கு வந்து கொஞ்சம் எமோஷன் கனெக்டட் உள்ள ஆள் நான். அது லவ்வாக இருந்தாலும் சரி, ஃபீலிங்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி ஓரியன்ட் அந்த மாதிரி அவங்களோட மனசில் போய் உட்காரணும்னு நினைப்பேன். பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கமர்ஷியலாக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸை விட ஒரு மாதிரி ஸ்டோரி பேஸ்டு இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவோட இருக்கிறாங்க இல்லையா கேர்ள்ஸ் இப்போ இண்டஸ்ட்ரியில, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யார் ஹீரோயின் நம்ம முடிவே பண்ண முடியாது. நாளைக்கு நீங்க ஆகலாம். இப்போ நான் ஹீரோயின் கிடையாது. நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு வேர்டு இருக்கு, இது ஹீரோயின் மெட்டீரியல் இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹூ டிசைடட் ஐ டோன்ட் நோ யார் இது மெட்டீரியல் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு. நந்திதா தாஸ் மை ஃபேவரட் ஹீரோயின், ஃபேவரட் ஆக்ட்ரஸ். அவங்கள ஹீரோயின் கூட நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கும் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் குழந்தையா இருக்கும்போது கஜோல், அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அதெல்லாம் பிடிக்கும்னு சொல்றேன்னா, இதை நீங்க வந்து இவங்க 2 பேரும் எனக்கு என்னோட பக்கத்து வீட்டு ஒரு கேர்ளா, ஃப்ரெண்டா, சிஸ்டரா என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஆனா வேற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை என்னால் அப்படி ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் இல்லை இது, அல்லது இது ஹீரோயின் மெட்டீரியல் அப்படிங்கிறது யார் சொல்லுவாங்கன்னா, எதுவுமே கண்டென்ட் இல்லாம ஒரு விஷயம் இல்லாம ஒருத்தங்க பேசுவாங்கல்ல, அவங்க தான் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இந்த காலையில நேரத்துல ரோடெல்லாம் கூட்டிட்டு இருக்காங்கல்ல, துப்புரவு பணியாளர்கள்னு சொல்லுவோம். அதுல எவ்வளோ அழகான ஃபேஸஸ் இருக்கு. அவங்களாம் ஏன் ஹீரோயின் ஆகல? சில பெண்கள் நம்ம கடந்து போகும்போது அந்த கண்ணும் அந்த முகமும் அந்த அவங்களோட ஸ்கின் டோனும் பேசும், பா நான் அழகுடா அப்படின்னு தோணும். ஏன் அவங்க ஹீரோயின் ஆகல? ஸோ அவங்க அதுக்கான நகர்வுகளை நகர்த்தலையோன்னு எனக்கு தோணும். அப்போ அவங்களோட நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது நம்மளை விட அவங்க அழகா இருக்காங்களே, என்ன பேரழகியா தெரிகிறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். அவங்கள எந்த டைரக்டர் கண்ணுக்கும் படலை, அல்லது அந்த காத்துறதுக்கான அந்த பொண்ணு அவங்க கண்டுபிடிக்கல. பட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இவங்க நடிச்சா ஹிட் ஆகும்னு நினைக்கிறதுக்காக த்ரிஷாவை கூப்பிடுறாங்க, நயன்தாராவை கூப்பிடுறாங்க, சம்திங் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுறாங்க. அது அவங்களுடைய கமர்ஷியல். ஆனால் நல்ல கதைக்கு ஒரு அழகான முகமோ அதெல்லாம் தேவையில்லை. அந்த கதையை உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு நடிகை போதும். ஸோ வரக்கூடியது நான் ஹீரோயினாக வரணும்னு நீங்கள் யாருமே நினைக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, ஃப்யூச்சர் ரொம்ப இருக்குது. இன்னைக்கு ஒரு ஹீரோயின் அடுத்த படத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ரொம்ப இங்கே வந்து டைரக்டர்ஸே கூப்பிட்றதில்ல, திரும்ப திரும்ப அவங்கள புதுசாக ஆட்களை தேடுறாங்க. இன்னைக்கு இவங்க தான் வேணுங்கிற அந்த ஒரு ஸ்கேல்ல இருந்து மூவ் ஆயிட்டாங்க. அதனால நான் ஹீரோயின் ஆகணும்னு இண்டஸ்ட்ரிக்கு யாரும் வராதீங்க, அது நான் என்னோட ரெக்வெஸ்டாகவே கேட்பேன். பட் வரீங்க, இங்கே சில விஷயங்கள் கற்றுக்கலாம், இங்கேருந்து கற்றுக்கிட்டு போகலாம். அங்கேருந்து இங்கே என்ன ஆகணும்னு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம். ஓகே, ஸோ வரும்போது ஒரு ஓப்பன் மைண்டோட வரணும், எதுவும் பர்டிகுலராக ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. உங்களுக்கு ரோல் மாடல் யாராவது இருக்காங்களா? யாரையாவது பார்த்து நீங்க இன்ஸ்பயர் இருக்கீங்களா லைஃப்ல? இவங்கள மாதிரி இருக்கணும், சரி இவங்க தான் கரெக்ட், அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? அந்த மாதிரி யாருமே இல்லையா வீட்டில், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல? இல்ல, உங்களுக்கு நீங்க தான் ரோல் மாடல். ஆமா, இன்ஸ்பிரேஷன் உங்ககிட்ட இருந்து நீங்களே நானே தான். நல்லா ஒரு சுயம்பா வந்தது எனக்கு. அப்படி யாரும், ஏன்னா நான் ரொம்ப ஒரு குக்கிராமத்துல வளர்ந்தவ. கரண்ட் இல்லாம, வீடு இல்லாம, செருப்பு இல்லாம, ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துல வாழ்ந்த ஒரு பொண்ணு. அப்ப எல்லாம் எனக்கு இந்த ரோல் மாடல்ங்கிற வார்த்தையோ அல்லது காந்தி யாரு, நேரு யாருன்னே தெரியாத ஒரு காலகட்டத்துல நான் சொல்றது. காலகட்டம் மீன்ஸ் 1947 நான் பிறக்கல. அதாவது அந்த மாதிரி நமக்குள்ள சொல்லுவாங்கல்ல, காந்தி தெரியுமா, அன்னை தெரசா தெரியுமா, இந்த பேர் எல்லாமே நான் 8th 9th தான் நான் கேள்விப்படுறேன். ஸ்கூல்ல வரும்ல, அந்த சப்ஜெக்ட்ல வரும்ல, அப்படிதான் நான் கேள்விப்படுறேன். அப்ப நமக்கு அந்த ரோல் மாடல் இல்லை. நான் 8th 9th வரதுக்குள்ள நான் பாதி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆடு மேய்ச்சி, மாடு மேய்ச்சி, எருமை மேய்ச்சி அங்கேருந்து பார்க்குறேன். வயல்வெளியில் வேலை பார்க்குறேன், ரப்பர் எஸ்டேட்டில் வேலை பார்க்குறேன், சுள்ளிக்காடுகளை பொறுக்கிறேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்ததுனால எனக்கு என்னமோ பெருசாக நம்மளை விடவா அப்படிங்கிற ஒரு இது. மேபி
எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருந்தது தான். அதாவது நான் நிறைய படிச்சிருக்கேன். ஆனா என்னால ஒரு அமெரிக்கால போய் வேலை பார்க்க முடியலையே, ஒரு ஆஸ்திரேலியால வேலை பார்க்க முடியலையே, அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துக்கு ஒரு தலைவியா என்னால ஆக முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கு. ஆனா இவங்க தான் ரோல் மாடலா அப்படின்னு எனக்கு யாரும் அப்படி தோணல. சோ அங்கிருந்து எப்படி சினிமாக்குள்ள வந்தீங்க மேம்? மீடியாக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? நான் சொன்னேன்ல, என்ன கருப்பா இருக்காங்க, அழகா இல்ல, நீ வந்து குடும்பத்தோட ஒட்டு அந்த மாதிரி இல்லைன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். அது எனக்குள்ளே அறியாம என்னை டெவலப் பண்ணி இன்னைக்கு யாருமே நிராகரிக்க முடியாது. எந்த இடத்துல எந்த யூடியூப் இருந்தாலும் நான் இருக்கேன், எந்த டிவி திறந்தாலும் நான் இருக்கேன். இன்னைக்கு சீரியல் பார்க்கும்போது எல்லா வீட்லேயும் நான்லாம் ஒரு வீட்டில் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, 11th 12th படிக்கும்போது அப்போல்லாம் எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. டிவி பார்க்கறதுக்காக போகும்போது அந்த பாட்டி கதவை சாத்திட்டாங்க. வெளியே போன்னு சொல்ல மாட்டாங்க, கதவை சாத்தி தள்ளி உட்காரு அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த பாட்டியோட பொண்ணோ யாரோ, நீ அங்க வந்து உட்காராத, டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துரு, ஏன்னா நீ வந்தாலே பாட்டி கதவை சாத்திடுதுன்னாங்க. அப்ப அவங்க வீட்டு டிவியே நான் பார்க்க கூடாதுன்னு தானே அர்த்தம். எனக்கு அதுல வெறி வந்துடுச்சு. அது ஒரு பெரிய ஒரு காரணமும் கூட 11th படிக்கும்போது. இனிமேல் 7th நான் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் டிவி இல்லை, நான் நடிகை தான். ஆனால் டிவி நான் பார்த்ததும் இல்லை, பார்க்குற விருப்பமும் கிடையாது. எப்போவாது என் பொண்ணுக்காக சினிமா தியேட்டருக்கு போகிறது உண்டு. ஆனால் அந்த டிவியில் நான் வரணும். இப்போ அந்த கிழவி அந்த டிவி பார்க்கல, ஏன்னா அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அந்த கிழவி என்னோட டிவியில் என்னை பார்க்கல, நிராகரிக்கவே முடியாதுல்ல. சேனல் மாற்றல, வேற சேனல்ல ஏதோ ஒரு சீனில் நான் வருவேன்ல, ஏதோ ஒன்று இடத்துல நான் வரணும். ஸோ யார் என்ன தள்ளி விட்டாங்களோ, தள்ளி விட்டவங்க வீட்டுக்குள்ள தள்ளி விட்ட என்ன கோணத்தில் தள்ளி விட்டீங்களோ அங்கே வரணும் அப்படின்னு ஒரு நம்ம அறியாமல் ஒரு என்ன சொல்றது, ஆத்மாவோ அல்லது ஆன்மாவோ ஏதோ ஒன்று நம்ம நோண்டி விட்டுட்டே இருக்கும். அதுதான் இருக்கலாம். எனக்கு நித்யானந்தாவை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னா, எங்கேயோ கிடைக்காதது நித்யானந்தா கிட்ட கிடைக்குது, எங்கேயோ கிடைக்காது ஜக்கி வாசு கிட்ட கிடைக்குது, எங்கேயோ கிடைக்காது ஒரு ஃபாதர் கிட்ட கிடைக்குது. என்னோட கூட படிச்ச ஒரு பொண்ணு அங்கே மாட்டிக்கிட்டு இன்னுமே அவளால் வெளியே வர முடியல. என்னதேக்கா நீ ஃபயர் மாதிரி இருக்கேன்னு கேட்குறாங்க. போல்ட் சீன்ஸ் கொடுத்தா ஒர்க் பண்ணுவீங்களா மேம்? நடிகை கிட்ட இப்படிதான் நடிப்பீங்களா நம்ம கேட்கவே கூடாது. இப்ப வெற்றிமாறன் சாருக்கு ஒரு கதை வேணும்னா அவர் முள்ளுக்காட்டுக்குள்ள ஒரு அழுக்கான ஒரு பொண்ணை தான் தேடுவாரு. கோபம், ஆத்திரம், வருத்தம், வேதனை, காதல் அப்படின்னு நவரசத்தையும் அந்த கண்ணுலயே 2 கண்ணுலயே காட்டியிருப்பாங்க. அந்த நடிகைகளோட எந்த துளி அழகு கூட இன்னைக்கு இருக்கிற நடிகைகளுக்கு கிடையாதே. 100 பேர் நம்ம கிட்ட செல்ஃபி எடுக்கிறான், அவன் எதுக்கு எடுக்கிறான் அவனுக்கும் தெரியாது, அவன் எடுத்து என்ன பண்ண போறான்னு நமக்கும் தெரியாது. அவன் மிரட்டுறான், இவன் மிரட்டுறான், அதுக்கு பயந்து இதுக்கு பயந்தெல்லாம் நம்ம வாழ வேண்டியதில்லை. என்னோட வாழ்க்கை நான் தான் வாழணும்.